வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுறாங்க. இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்றாரு? எங்க அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டாரு, அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அநாகரிகமா இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். அதெல்லாம் மனசாட்சியோட நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரையை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்னைக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். இப்படி என்னை பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, என் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். யார் யாரோ பேசுவாங்க, இப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க. உனக்கு மகன் இல்லையா, ரோஸ் இல்லையா, இப்படி பேசுறாரு, வாயை மூடிட்டு பேசாத இருக்கிறாரு, பேசாம இருக்கிறியான்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ஆசை. அவர் சொல்ற செய்தி வெளியில போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல, மனசால கூட நினைக்கல. இன்னைக்கு அன்புமணி இன்னைக்கு எல்லாம் பேசுறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுறாரு. எப்படி மத்திய அமைச்சரானாரு, யாரால் அமைச்சரானாரு அவரு சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உட்பட உள்ளாட்சி நிறைய வந்தாங்க. அவரு மருத்துவரையா பதவிக்கு போகலை.